ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். சிவகாமி ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவள் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்கிறா. கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படிலாம் பேசுகிறான்னா அவள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸியோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. சிவகாமியை பார்த்து வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு கை நீட்டி பேசுகிறாரு. அரவணன் செந்தில் 2 பேருக்கும் கோபம் வந்துடுது. யாரை பார்த்து கை நீட்டி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பொண்ணு தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்றதுனால தான் உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லாட்டி இந்த வீட்டு வாசப்படி கூட நான் மிதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஜெஸ்ஸியோட அப்பா சொல்கிறாரு. ஜெஸ்ஸி அப்பா கேட்குறாரு, என்னோட பொண்ணு கேரக்டர் சரியில்லை, அவள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் பையன் பண்ணது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பொண்ணும் பையனும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 2 பேருக்கும் பங்கு இருக்குது. ஜெஸ்ஸியை மட்டும் தப்பாக சொல்கிறீங்க, அப்போ உங்கள் பையன் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொண்ணை பெற்ற அப்பாவே இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் பொண்ணு பேச மாட்டாளா அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. சிவகாமி மாமியார் சொல்கிறாங்க, இங்கே பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி சொல்கிறாங்க, கிளம்புங்கன்னா எப்படி கிளம்புவேன், ஆதி மூலயமா நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, என்னமோ படித்து பட்டம் வாங்கின மாதிரி கேட்டுட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, பெத்த அம்மா அப்பா முன்னாடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உன்னால் எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கத்த அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. ஜெஸ்ஸியோட அப்பா சொல்கிறாரு, என்னை கொஞ்சம் பேச விடுங்க, என்னோடய பேக்ரவுண்ட் பற்றி உங்களுக்கு தெரியாது, சொசைட்டியில் நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நான் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போவேன்னு நினைக்காதீங்க, சட்டப்படி நான் இதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பையன் சொல்கிற பொய்யை உங்கள் குடும்பமே நம்பலாம், ஆனால் சட்டம் நம்பாது அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா மிரட்டாதீங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஜெஸ்ஸி அப்பா சொல்கிறாரு, நான் மிரட்டலை, என்ன நடக்க போதோ அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை என்னன்னு உலகத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஸ்ஸி அப்பா ஜெஸ்ஸிட்ட சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பையன் கூட பழகினதை நினச்சி நீயே அசிங்கப்படணும், இந்த விஷயத்தை இனிமேல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு போகிறாரு. அர்ச்சனாவோட அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரவணன் அப்பா ஆதிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி அர்ச்சனாவோட வளகாப்பு எவ்வளோ சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருக்க வேண்டியது, ஆனால் ஒன்றால் இப்போ ஊருக்காரங்க முன்னாடிலாம் அசிங்கப்பட்டு போயாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குடும்பம் மட்டும்தாண்டா இருக்கிறோம், வேறு யாருமே கிடையாது, இப்போவாவது என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேட்குறாரு. சரவணனுமே ஆதிட்ட கேட்குறாங்க, நீ ஏதோ பயத்தில் பொய் சத்தியம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடா, இப்போவாவது உண்மையை ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஸ்ஸியோட அப்பா இந்த விஷயத்த சும்மா விட மாட்டார், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சந்தியா ஆதிட்ட சொல்கிறாங்க, உன்னை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆதி, அதே மாதிரி ஜெஸ்ஸியை பற்றியும் எனக்கு ஓரளவு தெரியும், ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி பழகிருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சந்தியாட்ட சொல்கிறாங்க, என்னமோ போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்கிறிய சந்தியா, இந்த விஷயத்தை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, இந்த விஷயம் இந்நேரத்துக்கு தென்காசிக்கே தெரிஞ்சிருக்கும், வெளியில் நம்ம தலை காட்டவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி மாமியார் சொல்கிறாங்க, அதான் ஆதி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, ஊரில் இத்தனை ஆம்பளை பசங்க இருக்கும்போது அந்த ஜெஸ்ஸி ஏன் ஆதியை தேடி வரணும், அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி ஆதிட்ட கேட்குறாங்க, ஜெஸ்ஸின்ற பொண்ணை உனக்கு எப்படி தெரியும் அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணியோட காலேஜுக்கு போகிறப்ப நான் பார்த்துருக்குறேம்மா அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. பார்த்துருக்குறியா இல்லை அவள் சொல்கிற மாதிரி எல்லாமே உண்மையா அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. ஆதி சொல்கிறாரு, சத்தியமா என் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா, இல்லாட்டினா நீங்கள் இவ்வளோ கேட்டதுக்கப்புறமும் நான் சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. அர்ச்சனாட்ட சிவகாமி கேட்குறாங்க, அந்த பொண்ணை நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி மனசில் நினைக்கிறாரு, தயவு செஞ்சு எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. நீ கவலைப்படாத ஆதி, எந்த உண்மையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்ச்சனாவும் ஜாட காமிக்கிறாங்க. சிவகாமி கேட்டதுக்கு அர்ச்சனா எந்த பதிலுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. சரவணன் அப்பா சொல்கிறாரு, ஆதி மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் சொல்கிறாரு, நடந்ததை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம், இனிமேல் நடக்க போகிறத பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக சந்தியா மனசில் நினைக்கிறாங்க, கல்யாணம் ஆகாமல் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க, தன்னோட குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்கன்னு ஜெஸ்ஸிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவள் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொன்னான்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது உண்மை இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அர்ச்சனா கொடுத்த ரியாக்ஷன் எதுவுமே சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சந்தியா நினைக்கிறாங்க. சரவணன் சந்தியாட்ட சொல்கிறாங்க, நாளை பின்ன நம்ம ஆதிக்கு பொண்ணு பார்க்க போனோம்னா இது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு கண்டிப்பாக விசாரிப்பாங்க, அப்போ 4 பேரில் ஒரு ஆள் நடந்த பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க, அப்போ என்னோட தம்பியோட வாழ்க்கை என்னாகிறது அப்படின்னு சரவணன் வருத்தப்படுறாரு. சந்தியா சொல்கிறாங்க, ஆதியோட அண்ணனா நீங்கள் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவனோட பிரச்சனையை கூட சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சந்தியா சொல்கிறாங்க, நீங்கள் ஜெஸ்ஸியை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? அவள் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அவளை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் கோபப்படுறாரு. யாரோ பண்ண தப்புக்கு என்னோட தம்பி எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சந்தியா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜெஸ்ஸி பொய் சொல்கிற கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, ஜெஸ்ஸி 100% பொய் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆதி பொய் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும். அவனுக்கு பொய் சொல்கிறது என்னன்னே தெரியாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஆதி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாரு. சந்தியா மனசில் நினைக்கிறாங்க, தம்பி மேலே இருக்கிற பாசம் இவரோட கண்ணை மறைக்குது, எனக்கு ஆதி மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஜெஸ்ஸி ஆதி மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னப்ப ஆதி எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருந்தால், ஆவேசப்படவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாரும் உண்மையை சொல்லுன்னு கேட்டதுக்கப்புறம் தான் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதி மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நான் ஆதாரத்தோட நிரூபிக்கணும், அப்போ தான் சரவணன் நம்புவார் அப்படின்னு சந்தியா யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.